இத்தாலியில் 13ஆம் நூற்றாண்டில் இப்படி ஆரம்பித்த விளையாட்டு அப்படியே வந்து ஸ்பெயின் இந்த மாதிரி கிரேக்கம் இந்த மாதிரி எகிப்தில் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 18ஆம் நூற்றாண்டில் இது வந்து ஒரு பலன் கூறக்கூடிய ஒரு வழிமுறையாக இந்த இந்த ட்ரம்ப் கார்டுகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வரும்போது அதில் என்ன செய்கிறாங்கன்னா படங்களை இன்க்ளூட் பண்ணுறாங்க. அப்போ சாதாரணமாக இருந்த படங்கள் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பென்டகல்ஸ் அப்படிங்கிறப்ப ஒரு காயினை ஒரு 10 காயினை வச்சுட்டு ஒவ்வொரு காயின்லையும் ஒவ்வொரு கலர்களையும் ஒவ்வொரு கதைகளையும் கொண்டு வராங்க. மொத்தம் 56 கார்டுகள் வந்து மைனர் ஆர்கானா. மைனர் ஆர்கானா கார்டில் இருக்கிறது. இந்த துருப்புச்சீட்டுன்னு சொல்லக்கூடிய ட்ரம்ப் டெக் அப்படின்றக்கூடிய 22 மேஜர் ஆர்கானா. அந்த ஃபூலும் மேஜர் ஆர்கானால கொண்டு வராங்க. அப்போ என்னன்னா நம்ம போடக்கூடிய கார்டில் 78 கார்டே மொத்தமாக போட்டோம்னா அதில் வரக்கூடிய இது மேஜர் ஆர்கானா கார்டாக வந்துச்சுன்னா நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் பெரிய விஷயங்கள் அல்லது நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நாள் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மைனர் ஆர்கானா வந்துச்சுன்னா சின்ன கேள்வி கொஞ்ச நாள் கேள்வின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த கார்டை எடுக்கும் பொழுது அந்த கார்டு நேராக வந்துச்சுன்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி பாசிட்டிவாக முடியும், தலகலாக வந்துச்சுன்னா நெகட்டிவாக முடியும். சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சா நீங்களே பண்ண செய்யுங்கன்னா வீட்டில் போய் ஒரு கார்டு எடுத்து உருட்டி போட்டு ஒரு கார்டு எடுத்திங்கன்னா நேராக வந்துச்சுன்னா இப்போ என்னன்னா நீங்கள் சாதாரண விளையாடுற கார்டில் நேராகவும் தலகலாகவும் பார்க்க முடியாது இல்லையா? ஆனால் எந்த பிளேயிங் கார்டில் டாரட் கார்டில் ஒரு பக்கம் தான் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்னன்னா எடுத்தால் ஒன்று பல்ட்டியாக இருக்கும், ஒன்று ரிவர்ஸாக இருக்கும், ஒன்று ஃபார்வேர்டாக இருக்கும், அவ்வளோதான்.